ஹலோ, வெல்கம் டு ஐகெட் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இப்போ நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்வரான்மெண்ட் சீரீஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். யூபிஎஸ்சிக்கு என்வரான்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளேலிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆல் இன் ஒன் என்வரான்மெண்ட் சீரீஸில் இந்த வீடியோ எல்லாமே ஃபஸ்ட் வீடியோஸ்லேருந்து பிகினிங்லேருந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ யூபிஎஸ்சிக்கு என்வரான்மெண்ட்லேருந்து என்னென்ன தேவைப்படும், ஓகே, ஃபிலிம்ஸ்க்கு ஃபேக்ட் என்ன தேவைப்படும், ப்ளஸ் மெயின்ஸ்க்கு என்ன தேவைப்படும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ப்ளஸ் ஃபுல் சிலபஸை எப்படி நம்ம கவர் பண்ணலாம், ப்ளஸ் சிலபஸ் ஃபுல்லாக என்னென்னலாம் இருக்குது, என்வரான்மெண்ட்குள்ளே எது எதெல்லாம் வரும் அப்படின்றது தான் இது. அப்போது என்வரான்மெண்ட்டுக்குள்ளே படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்கும் சிலபஸை மெமரைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஈச் பை வேர்ட் பை வேர்ட் மெமரைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன் மெமரைசேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்றது நான் உள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தெரியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்வரான்மெண்ட்டோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் என்னென்ன ரிசோர்ஸஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், என்னென்ன புக்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ எதை ஃபாலோ பண்ணலாம், என்வரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நம்ம மெட்டீரியலை கிறிஸ்பாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? நிறைய என்வரான்மெண்ட் படித்தோம் அப்படின்னா நிறைய போயிட்டே இருக்கும். ஓகேவா? அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப கிறிஸ்பாக எதெல்லாம் மெயின்டைன் பண்ணுமோ அதை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ப்ரிலிம்ஸில் ஜிஎஸ் பேப்பரில் என்வரான்மெண்ட்டோட ட்ரெண்ட் வந்து இன்ன வரைக்கும் எப்படி இருக்குது, எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்ருக்காங்க அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு என்னென்னா 2011 and 14 வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அந்த டைமில் 5 to 8 கொஸ்டின்ஸ் தான். ஓகே, அதாவது 2011 to 14 அந்த பீரியடில், அதுக்கு முன்னாடி வரைக்குமே 5 to 8 கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. ஆனால் 2015 இருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 12 to 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும். இப்போ 12 to 20 கொஸ்டின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 20% ஆஃப் த பேப்பர் என்ன தான் இருக்குது, என்வரான்மெண்ட் தான். ஓகேவா? அதாவது 1/5 என்ன இருக்கும் அப்படின்னா கவரேஜ் என்ன இருக்கும் அப்படின்னா என்வரான்மெண்ட்டு ப்ளஸ் அதோட ரிலேட்டட் ஃபேக்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்றது தான் யூபிஎஸ்சியில் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக எந்தெந்த டாபிக்ஸ்லாம் கேட்குறான் என்வரான்மெண்ட்டில், நம்ம எதுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சில விஷயங்களை படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டாபிக்ஸ் தான். ஃபஸ்ட்டு ஸ்பீசிஸ் பற்றி படிக்கணும். ஓகேவா? ஸ்பீசிஸோட ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் என்ன, அதோட ஹேபிடேட் என்ன, அந்த மாதிரி ப்ளஸ் ப்ரொடெக்டட் ஏரியா, நேஷ்னல் பார்க்கு எங்கே இருக்குது, வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்கே இருக்குது, ஓகே, நேஷ்னல் பார்க்னா என்ன, வைல்ட் லைஃப் சாங்சுரினா என்ன, ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தெளிவாக பார்த்துக்க வேண்டியது. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆக்ட்ஸ், இந்தியாவோட ஆக்ட்ஸை பற்றியும் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ் பற்றியும் ரிப்போர்ட்ஸ், ஐபிசிசி கிரியேட் பண்ணுறது ப்ளஸ் யூஎன்இபி வந்து ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கேட்டிருக்காங்க. பின்னாடி நான் அனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, எவ்வளோ கொஸ்டின்ஸ் எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போட்டிருக்கோம், லாஸ்ட்டில் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம படிக்கும் போதே ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, இதெல்லாம் எங்கே இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்பிள்ஸ் என்ன, ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, என்னன்னா இந்த டாபிக்ஸ்லேருந்து அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு 2 எக்ஸாம்பிள் கொஸ்டின் என்ன, ஆர்டிஃபிஷியல் வே ஆஃப் காசிங் ரெயின்ஃபால் டு ரெடியூஸ் த பொல்யூஷன், பொல்யூஷன்லேருந்து கேட்டிருக்கேன். இப்போ பொல்யூஷன் டாப்பிக்லேருந்து நமக்கு ப்ரிலிம்ஸ் கொஸ்டினுமே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா விச் ஆர்கானிசம்ஸ் பற்றி கேட்டிருக்கானா, நான் சொன்னேன்னா என்ன பற்றி படிக்கணும், ஸ்பீசிஸ் பற்றி படிக்கணும், பயோடைவர்சிட்டி பற்றி படிக்கணும். ஓகே, என்ன யார் வந்து அந்த லாவை கிரியேட் பண்ணாங்க, நேச்சர் ரீஸ்டோரேஷன் லா ஆக்டை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் பற்றி கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படி ஆன்சர் என்ன அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் தான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சில ஆக்ட்ஸ் வந்து கொண்டு வந்தது, அதோட இம்பார்ட்டன்ஸு, இதை மட்டும் லைட்டாக பார்த்துக்கணும். ஸ்பீசிஸ் பற்றி பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்வரான்மெண்ட்டில் என்ன சிலபஸ் இருக்குது, உள்ள என்வரான்மெண்ட்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் நம்ம கவர் பண்ணணும் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா என்வரான்மெண்ட் அண்ட் இக்காலஜி பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் ஆஃப் என்வரான்மெண்ட் அண்ட் இக்காலஜி. ஓகேவா? என்வரான்மெண்ட்னா என்ன, இக்காலஜினா என்ன, அதை பற்றி தான் படிக்க போகிறோம். அது கீழே இருக்க சப் டாபிக்ஸ் என்ன அப்படின்னா என்வரான்மெண்ட்டை எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறோம், ஃபீச்சர்ஸ் ஆஃப் என்வரான்மெண்ட்டு ப்ளஸ் காம்போனன்ட்ஸ், ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ்னா என்ன, பயோட்டிக் காம்போனன்ட்ஸ்னா என்ன, ஈகாலஜியோட பேசிக்ஸை பற்றி படிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டைப்ஸ் ஆஃப் என்வரான்மெண்ட். ஓகே, அக்வாட்டிக் இக்கோசிஸ்டம், ஓகே, டெரஸ்ட்ரியல் என்வரான்மெண்ட், அந்த மாதிரி அதோட டைப்ஸை பற்றி படிக்கிறோம் அப்படின்றது. இதெல்லாம் என்வரான்மெண்ட்டு கீழே இருக்கக்கூடிய பேசிக் டாபிக்ஸ், அதாவது இந்த பேசிக்ஸ் கீழே இருக்கக்கூடிய சப் டாபிக்ஸ். ஓகே, எக்கோசிஸ்டம்னா என்ன, அடுத்தது எக்கோசிஸ்டம்னா என்ன, அதோட டெஃபனிஷன், எக்கோசிஸ்டமோட டெஃபனிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இதில் ஒரு முக்கியமான வேர்டு இருக்கும், இன்டராக்ஷன்ஸ் அப்படின்றது. ஓகே, அது ரொம்ப முக்கியம். இப்போ அதோட டெஃபனிஷன் தெரிஞ்சுக்கணும். ஓகே, டைனமிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எலமெண்ட்ஸ், என்னென்ன எக்கோசிஸ்டமில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றது, இன்டராக்ஷன்ஸ், ஃபுட் செயின்னா என்ன, ஃபுட் வெப்னா என்ன, ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ப்ரிலிம்ஸுக்கும் சரி மெயின்ஸுக்கும் சரி. ஓகே, மோஸ்ட்லி எதுல கேட்பாங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க. இதை ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப்பை பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட் பேஸ்டாகவும் இருக்கும், இன்னொன்று எப்படி இருக்கும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஓரியன்டாகவும் இருக்கும். ஓகே, ஒரு ஃபுட் செயினை கொடுத்துட்டு இது எது பேஸ் பண்ணியிருக்கு, எந்த ஃபுட் செயின் இது, கிரேசிங் ஃபுட் செயினா இல்லை டெட்டிட்டஸ் ஃபுட் செயினா, சரியா, அந்த மாதிரி கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பாப்புலேஷன். ஓகே, பாப்புலேஷன்னா என்ன, கம்யூனிட்டினா என்ன, லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆர்கானிசம் இருக்குது, ஒரு எக்காலஜி இருக்குது அப்படின்னா
அந்த எக்காலஜியில் என்னென்ன லெவல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் எப்படி லிவிங் திங்ஸுக்கும் நான் லிவிங் திங்ஸுக்கும் என்ன இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்குது எக்காலஜியில் அப்படின்றத பற்றி படிக்கலாம். ஓகே, இது எல்லாம் இதில் இருக்குன்னா எக்கோசிஸ்டமில் இருக்குது. இப்போ எக்கோசிஸ்டம்னு ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணணும் உள்ள. ஓகேவா, இது எதுக்கு கீழே வரும், இந்த எக்கோசிஸ்டம் அப்படின்றது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப், இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம் இல்லையா, பேசிக்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் அண்ட் எக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு கீழே வரும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எக்கோசிஸ்டம்லேயே என்னென்ன வேரியேஷன் டைப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெயின் ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் சொல்லலாம், டெசர்ட் எக்கோசிஸ்டம் சொல்லலாம். இப்போ எக்கோசிஸ்டம்லேயே என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்கோசிஸ்டமை எப்படி நம்ம ப்ரிசர்வ் பண்ணோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ ஆல்ட்ரேஷன் என்னென்னலாம் வந்து சில சேஞ்சஸ் இருக்கும், ஒரு எக்கோசிஸ்டம்க்கும் இன்னொரு எக்கோசிஸ்டம்க்கும் சில சேஞ்சஸ் இருக்கும், அந்த மைல்டு சேஞ்சஸ் மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம், இப்போ ஒரு ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் இருக்குது, ஒரு அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இதில் பிரமிட் ஒரு மாதிரி இருக்கும், இதில் பிரமிட் ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, எனர்ஜி அதாவது நம்பர் இன் பிரமிட் அதெல்லாம் பின்னாடி படிப்போம். ஓகேவா, பிரமிட் நம்பர் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டமில் ஒரு மாதிரி இருக்கும், அக்வாட்டிக் எக்கோசிஸ்டமில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சேஞ்சஸ். ஓகேவா, ஸோ ஆல்ட்ரேஷன்ஸ் அப்படின்றது. அடுத்து எக்ஸாம்பிள்ஸ், யூட்ரோபிகேஷன்னா என்ன அப்படின்றது. யூட்ரோபிகேஷன் அப்படின்றது என்னன்னா ரொம்ப முக்கியம் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேவா, யூட்ரோபிகேஷன்னா என்ன, அது எங்கே கிரியேட் ஆகும் அப்படின்றத பார்த்துக்கணும். அடுத்து வந்து கோரல் ரீஃப்ஸ்னா என்ன, இனிஷியேட்டிவ்ஸ், இந்தியன் கவர்மெண்ட்டு எக்கோசிஸ்டமை வந்து பார்த்தோன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நமாமி கங்கை ப்ரோக்ராம் அப்படின்றது. நமாமி கங்கை ப்ரோக்ராம் அப்படின்றது என்னன்னா கங்கா ரிவரை வந்து பார்த்தோன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ரீசெண்ட் ஆக்ஷன் டேக்கன்ஸ், ரீசெண்டாக என்னென்னலாம் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்றது. ஓகே, ஸோ ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், ஓகே, அதுக்கு எடுக்கக்கூடிய ஆக்டாக இருக்கட்டும், வாட்டர் ஆக்ட், ஏர் ஆக்ட், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரீசெண்டாக எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதுலேயே பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். பயோஜியோ கெமிக்கல் சைக்கிளை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் சைக்கிள், வாட்டர் சைக்கிள், ஓகே, நைட்ரஜன் சைக்கிள், எப்படி வந்து ஒரு நியூட்ரியன் என்வரான்மெண்ட்லேருந்து அட்மாஸ்பியர் போயிட்டு திரும்ப என்வரான்மெண்ட்டுக்கு ரிப்பீட் ஆகுது அப்படின்றது. ஓகே, கேசியஸ் சைக்கிள்னா என்ன, செடிமெண்ட்ரி சைக்கிள்னா என்ன, ஹியூமன் இம்பேக்ட் ஆன் கார்பன் சைக்கிள், நியூட்ரியன் சைக்கிள். கேசியஸ் சைக்கிள் அப்படின்றது ஒன்றும் இல்லை, கார்பன் டை ஆக்சைடு சைக்கிள், அவ்வளோதான். ஓகேவா, கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, எப்படி வந்து சல்ஃபர் கார்பன்லாம் வந்து பார்த்தோன்னா சைக்கிளில் இன்வால்வ் ஆகுது. ஓகே, கேஸ் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா அது வந்து கேசியஸ் சைக்கிள். செடிமெண்ட்ரி அப்படின்றது என்னென்னா ராக்ஸில் நடக்கக்கூடியது, கீழே வந்து எர்த்து க்ரஸ்ட்டில் நடக்கக்கூடியதெல்லாம் செடிமெண்ட்ரி சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அதில் கார்பன் சைக்கிள் மூலமாக ஹியூமனுக்கு என்ன இம்பேக்ட் நடக்கும் அப்படின்றது. அப்போது கார்பன் சைக்கிளில் கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா குளோபல் வார்மிங் நடக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய சில இம்பாக்ட்ஸை பற்றிலாம் தெரிஞ்சு வச்சுக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரியன் சைக்கிள். நியூட்ரியன் சைக்கிள் அப்படின்றது என்ன அப்படின்னா நைட்ரஜன் சைக்கிள். ஓகேவா, ஸோ எப்படி வந்து ஆக்சிஜன் சைக்கிள். அடுத்து வந்து வேறு என்ன நியூட்ரியன்ட் இருக்குது, சல்ஃபரும் நியூட்ரியன்ட் தான். ஓகே, சல்ஃபர் சைக்கிள், ஜிங்க் சைக்கிள், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம மேஜராக எதை பற்றி படிப்போம் அப்படின்னா நைட்ரஜன் சைக்கிள் மட்டும்தான். ஓகே, என்வரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நைட்ரஜன் சைக்கிள் ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பொல்யூஷன் அண்ட் டீக்ரடேஷன். பொல்யூஷன் டாபிக்மா, ஆக்சுவலி பொல்யூஷன் பொறுத்த வரைக்கும் மெயின்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் கிளைமேட் சேஞ்சு அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா, ஸோ பொல்யூஷன்ஸ் வந்து இது மெயின்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ப்ரிலிம்ஸ்லேயுமே ஃபேக்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம. ஓகேவா, அப்போது பொல்யூஷனில் பொறுத்த வரைக்கும் டீக்ரடேஷன் ஆஃப் லேண்ட் நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, எப்படி வந்து அதை ப்ரிசர்வ் பண்ணுறாங்க அப்படின்றது, அதாவது சாயிலை ப்ரிசர்வ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எரோஷன் ஆஃப் சாயில், சாயில் எரோஷன், அதாவது பொல்யூஷன் காசு ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா சாயில் எரோஷன் சொல்லலாம். இப்போ சாயில் எரோஷன் நடக்கிறது மூலமாக பார்ட்டிகுலேட் மேட்டர் PM 2.5, PM10, ஸோ இந்த மாதிரி பார்ட்டிகுலேட் மேட்டர்லாம் என்ன ஆகும் அப்படின்னா காற்றுல கலக்கும் இல்லையா, ஏரில் கலக்கும். அப்போ அது பொல்யூஷனாக வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்ட் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தோன்னா லேண்ட் சஸ்டைனபிலிட்டியை எப்படி மேனேஜ் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் டெசர்ட்ஸ். அப்போது பொல்யூஷன் மூலமாக எப்படி வந்து டெசர்ட்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகேவா, இப்போ பொல்யூஷன் நம்ம அதிகமாக பொல்யூஷன் எமிட் பண்ணோம் அப்படின்னா, இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக எமிட் பண்ணுது அப்படின்னா CO2 அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். CO2 இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா குளோபல் வார்மிங் நடக்கும். குளோபல் வார்மிங் நடந்துச்சு அப்படின்னா ஃபாரஸ்ட் ஏரியா குறையும். ஃபாரஸ்ட் ஏரியா குறைஞ்சது அப்படின்னா டெசர்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சு. ஓகே, இது வந்து ஒரு கான்செப்ட், டெசர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டெசர்ட் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏரில் எப்படி கண்டாமினேஷன் நடக்குது. கண்டாமினேஷனாவே பொல்யூஷன் தான். CO2 இருக்கட்டும், SO2, ஓகே, NO, நைட்ரஸ் ஆக்சைட்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து ஏரில் கலக்கும் போது ஆசிட் ரெயின் கிரியேட் ஆகும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நாய்ஸ் பொல்யூஷன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தோன்னா பிளாஸ்டிக் பொல்யூஷன். பிளாஸ்டிக் பொல்யூஷன்னா என்ன, நத்திங் பட் பிளாஸ்டிக் வேஸ்ட். ஓகேவா, ஸோ பிளாஸ்டிக் வேஸ்ட் மூலமாக எப்படி வந்து என்வரான்மெண்ட் இம்பேக்ட் ஆகுது அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ரேடியேஷன். ரேடியேஷன்னா நம்ம இது சொல்கிறோம் இல்லையா, நியூக்ளியர் ப்ரோக்ராம் நடத்துறதுனால. ஓகேவா,
ஸோ அதிலிருந்து வரக்கூடிய எக்ஸ்ரேஸு, ஓகேவா, காமா ரேஸு, ஸோ இது மூலமாக எப்படி வந்து ஹியூமனுக்கு இம்பேக்ட் இருக்குது, என்விரான்மெண்ட்டுக்கு இம்பேக்ட் இருக்குது, எக்காலஜிக்கு இம்பேக்ட் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தோன்னா டெம்பரேச்சர், வாட்டர் பாடிஸில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால எக்கோசிஸ்டம் எப்படி இம்பேக்ட் ஆகுது, இது எல்லாமே பொல்யூஷன் ரிலேட்டட் டாபிக். ஓகே, நெக்ஸ்ட்டு டிட்டோரியேஷன் ஆஃப் வாட்டர் குவாலிட்டி, பொல்யூஷன் மூலமாக வாட்டர் எப்படி குவாலிட்டி வந்து டிட்டோரியேட் ஆகுது, ஏரோட குவாலிட்டி எப்படி டிட்டோரியேட் ஆகுது, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். டிட்டோரியேஷன்னா ஒன்றும் இல்லை, கம்மியாகிறது, அதாவது என்னென்னா ரெடியூஸ் ஆகுறது, குவாலிட்டி ரெடியூஸ் ஆகுறது தான் டிட்டோரியேஷன், வேஸ்ட் ஆகுறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அதே பொல்யூஷனில் தான் மைனிங்கும் வரும். ஓகேவா, இப்போ மைனிங் மூலமாகவும் பொல்யூஷன் க்ரியேட் ஆகும். இப்போ மைனிங்கில் என்னென்ன நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் இருக்குது அப்படின்றது மெயின்ஸில் தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேவா, மைனிங்னா ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் மைனிங்னா என்ன, மைனிங்கில் வந்து பார்த்தோன்னா என்ன ஆக்ட் இருக்குது, யார் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறா, ரெகுலேட் பண்ணுறா, அந்த மாதிரி விஷயங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு தேவை. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் மைனிங்கோட நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ கவர்மெண்ட் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வே ஃபார்வர்ட், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிஸ் லைக் பயோ ரெமடியேஷன்னா என்ன, ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஓகேவா, ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும். ஸோ பயோ ரெமடியேஷன் அப்படின்றது என்ன அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பயோ ரெமடியேஷன் அப்படின்னா பயாலஜிக்கல் மெட்டீரியலை வச்சு பொல்யூட்டட் லேண்டை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெமடியேட் பண்ணுறோம், ரீஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்றது தான் பயாலஜிக்கல் ரெமடியேஷன். ஸோ இதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன அப்படின்னா என்வரான்மெண்டல் பொல்யூஷனுக்கும் ஹியூமன் ஹெல்த்துக்கும் என்ன இம்பேக்ட் இருக்குது அப்படின்றது. ஓகேவா, ஸோ பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் க்ரியேட் ஆகும். அப்போ ஹியூமனுக்கும் என்வரான்மெண்டல் பொல்யூஷனுக்கும் என்ன இம்பேக்ட் இருக்குது அப்படின்றதையும் இதில் தெளிவாக பார்த்துக்க வேண்டியது. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆசிட் ரெயின். ஆசிட் ப்ரெசிபிடேஷனா இஸ் நத்திங் பட் ரெயின்ஃபால். அப்போ பொல்யூஷன் மூலமாக என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா ஆசிட் ரெயின் கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இடத்துல நைட்ரஸ் ஆக்சைடு வந்து பார்த்தோன்னா எமிட் ஆகுது அப்படின்னா இந்த நைட்ரஸ் ஆக்சைடு எதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னா ஆசிட் ரெயின் கிரியேட் பண்ணுறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். அதே மாதிரி தான் CO2 என்ன பண்ணும் அப்படின்னா ஆசிட் ரெயின் கிரியேட் பண்ணுறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். SO2வும் என்ன பண்ணும் அப்படின்னா ஆசிட் ரெயினை கிரியேட் பண்ணுறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். ஓகே, அப்போது பொல்யூஷன் மூலமாக எப்படி வந்து ஹியூமனுக்கு இம்பேக்ட் இருக்குது, ஓகே, அது மூலமாக எப்படி ஆசிட் ரெயின் கிரியேட் ஆகுது, அதை எப்படி நம்ம ரெக்ளைம் பண்ணலாம் அப்படின்னா பயோ ரெமடியேஷன் மூலமாக பண்ணலாம். இது எல்லாமே ஒரு இன்டர் கனெக்டட் தான். இப்போ பொல்யூஷன் எடுத்துக்கிறோம், பொல்யூஷன்னா ஃபஸ்ட்டு என்னென்னு படிக்கிறோம், அதில் என்னென்ன டைப் ஆஃப் பொல்யூஷன் இருக்குது, ஏர் பொல்யூஷன் இருக்குது, வாட்டர் பொல்யூஷன் இருக்குது, நாய்ஸ் பொல்யூஷன் இருக்குது, ரேடியேஷன் பொல்யூஷன் இருக்குது. ஓகே, ஸோ அதை கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க, நம்ம இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்றது தான். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா என்வரான்மெண்டல் இஷ்யூஸ். ஸோ என்னென்ன என்வரான்மெண்டல் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றது. என்வரான்மெண்டல் இஷ்யூஸ்னால் ஸ்பெசிஃபிக் டு ஹிமாலயன் ரீஜன். ஹிமாலயன் ரீஜனுக்கு என்ன என்வரான்மெண்டல் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றது. சாண்ட் மைனிங்னால என்வரான்மெண்டல் இஷ்யூஸ் என்ன இருக்குது, ஓகேவா. ஸோ வைல்ட் லைஃப் டெத்ஸு, ஓகே, ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட், ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு ட்ரீஸு, காஸ்ட் ஆஃப் என்வரான்மெண்டல் டிகிரடேஷன், இது எல்லாம் என்னென்னா என்வரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ், எதனால் பொல்யூஷனால் நடக்கக்கூடிய இஷ்யூஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது எல்லாத்தையுமே உள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கவர் பண்ண போகிறோம். இது சிலபஸ் தான் ஜென்ரலாக. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். ஓகே, இது எதில் ரொம்ப முக்கியம் அப்படின்னா மெயின்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக் டு மெயின்ஸ் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதாவது என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னா ஒரு டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட். இப்போ நான் ஒரு டேம் கட்ட போகிறேன் அப்படின்னா அந்த டேம் கட்டுறதுக்கு முன்னாடி அது மூலமாக என்னென்ன எக்கோசிஸ்டம்க்கு அஃபெக்ட் ஆகும், எக்காலஜிக்கு என்ன இம்பேக்ட் கிரியேட் ஆகும், ஹியூமனுக்கு என்ன இம்பேக்ட் கிரியேட் ஆகும் அப்படின்றத அசஸ் பண்ணும். ஸோ அதுதான் என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். ஓகே, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெண்டே பாயிண்ட் தான். நீடு ஃபார் என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டுக்கான நீடு என்ன, எதுக்காக அது தேவைப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட சைக்கிள் அண்ட் ப்ரொசீஜர், இது எப்படி இருக்கும், என்ன ப்ரொசீஜரில் பண்ணுறாங்க, ஒரு 8 ப்ரொசீஜர் இருக்கும். ஓகே, அந்த 8 ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் வந்து பண்ணுறோம். ஓகேவா, இது ரெண்டு தான். என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்னா என்ன, அதோட நீட் என்ன, அதோட சைக்கிள் ப்ரொசீஜர் என்ன, ப்ளஸ் என்னென்னா அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும், அதோட சேலஞ்சஸ் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும், அதை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதையும் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எடுத்துக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். என்வரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய வேஸ்ட்டு கிரியேட் பண்ணுறோம் இல்லையா. வேஸ்ட்டாக இருக்கட்டும், பிளாஸ்டிக் வேஸ்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறோம். இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணோம் அப்படின்றது தான் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ அதில் பயோமெடிக்கல் வேஸ்ட்டை எப்படி மேனேஜ் பண்ணுறோம், வேஸ்ட்டை எப்படி மேனேஜ் பண்ணுறோம், ஹசார்டஸ் வேஸ்ட்டை எப்படி மேனேஜ் பண்ணுறோம், சாலிட் வேஸ்ட்டை எப்படி மேனேஜ் பண்ணுறோம், இது எல்லாத்துக்குமே என்ன இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் ஆக்ட் இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த கவர்மெண்ட் ஆக்ட் மூலமாக எப்படி வந்து கிரியேட் பண்ணுறாங்க, எப்படி வந்து அதாவது ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்றது தான். ஓகேவா, அப்போது நம்ம இதில் எக்ஸ்ட்ரா என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா இதோட இம்பேக்ட்ஸ் என்ன. இப்போ பயோமெடிக்கல் வேஸ்ட் இருக்குது அப்படின்னா அதோட இம்பேக்ட் என்ன இருக்கும், ஓகே, ஹியூமன் ஹெல்த்தில். ஓகே, ஸோ அதை இது
ரெகுலேட் பண்ணுறதுலையா இருக்கட்டும் இல்லை அதை ரீசைக்கிள் பண்ணுறதுலையா இருக்கட்டும் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றதுலாம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சு. எக்கோசிஸ்டம்னா என்ன, அதில் பொல்யூஷன்ஸ் பற்றி பார்த்தோம். ஓகே, பொல்யூஷன்ஸ்க்கும் எக்கோசிஸ்டம்க்கும் என்ன இம்பாக்ட் நடக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் 2 என்ன அப்படின்னா பயோடைவர்சிட்டிமா. ஸோ பயோடைவர்சிட்டி அப்படின்றது ஃபஸ்ட்டு ரெண்டாவது பார்ட்டு. இதில் பேசிக்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயோடைவர்சிட்டினா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே, டெஃபினிஷன். ஸோ பயோடைவர்சிட்டியில் டைப்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அதை எப்படி வந்து பார்த்தோன்னா ரீக்ளைம் பண்ணுறோம், ப்ளஸ்ஸு எப்படி வந்து அதை வந்து குவான்டிஃபை பண்ணுறோம் அப்படின்றது. குவான்டிஃபைங்னா என்னது, மெஷர் பண்ணுறது. ஓகே, மெத்தட்ஸ் ஆஃப் குவான்டிஃபைங் அப்படின்னா மெஷர் பண்ணுறது. எப்படி வந்து ஒரு பயோடைவர்சிட்டியை மெஷர் பண்ணும், எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்குன்னு எப்படி மெஷர் பண்ணும், இது எல்லாத்தையும் இங்கே கவர் பண்ணுவோம். ஓகே, ஸோ பயோடைவர்சிட்டி எப்படி அசஸ் பண்ணுறோம் அப்படின்றது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் ப்ரொவைடட். பயோடைவர்சிட்டி ஹியூமனுக்கு என்னென்ன சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிளான்ட் டிம்பர் கொடுக்குது. ஓகே, அதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா பயோடைவர்சிட்டியிலேருந்து வருது. ஓகேவா, ஸோ எக்கோசிஸ்டம் பேலன்சிங் பண்ணுது. ஓகே, கிளைமேட் சேஞ்சை ரெகுலேட் பண்ணுது. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அது கொடுக்குற சர்வீசஸ், பயோடைவர்சிட்டி கொடுக்குற சர்வீசஸ். இதெல்லாம் மெயின்ஸுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அப்ரோச்சஸ் டு சேஃப்கார்டிங் பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டியை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன அப்ரோச்சஸ் எடுத்திருக்கோம். இதில் எக்ஸ்ட்ரா என்ன படிக்கணும் அப்படின்னா ரெட் டேட்டா புக்னா என்ன அப்படின்றது. ரெட் டேட்டா புக் அப்படின்றது என்னன்னா IUCN வந்து பார்த்தோன்னா கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஒரு புக்கு. அதாவது ஒரு ஸ்பீசிஸோட எக்ஸ்டிங்ஷன் பற்றியும் அது எப்படி வல்னரபிள் ஸ்டேட்டில் இருக்குது, எவ்வளோ வல்னரபிள் ஸ்டேட்டில் இருக்குது, அந்த ஸ்பீசிஸோட பொசிஷன் எங்கே இருக்குது அப்படின்றது சொல்கிறது தான் ரெட் டேட்டா புக். ஓகேவா, ஸோ பயோடைவர்சிட்டிக்கு என்னென்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்றது அடுத்த டாபிக். இது மெயின்ஸில் ரொம்ப முக்கியம். என்னென்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்றது மெயின்ஸில் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ரிஸ்க்கை எப்படி நம்ம மிட்டிகேட் பண்ணலாம் அப்படின்றதையும் தெளிவாக படிச்சுக்கணும். ஓகே, ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு அதே பயோடைவர்சிட்டியில் ஒரு ஸ்பீசிஸ் இருக்குது. அந்த ஸ்பீசிஸை பற்றி படிக்கிறது எல்லாமே பயோடைவர்சிட்டி கீழே தான் வந்துடும். ஓகே, பயோடைவர்சிட்டி அப்படின்றது என்னென்னா அனிமல்ஸு, ஸ்பீசிஸ் இது எல்லாமே சேர்ந்தது தான். இப்போ ஒரு ஸ்பீசிஸ் பற்றி படிக்கிறோம் அப்படின்னா பயோடைவர்சிட்டி. அப்போது ஒரு ஸ்பீசிஸ் வந்து எப்படி டிஸப்பியர் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், ப்ளஸ் அது எப்படி அப்பியர் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதோட சில பேசிக் ஃபேக்ட்ஸ் மட்டும். ரொம்ப ப்ராமினெண்ட்டான ஸ்பீசிஸ் எல்லா ஸ்பீசிஸும் எடுத்தோம் அப்படின்னா அதுவே நம்ம படிச்சுட்டு இருக்கலாம் இல்லையா, அதில் ரிசர்ச்சே பண்ணலாம். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நியூஸில் எது அடிக்கடி வருதோ ஸ்பீசிஸ் ஏதாவது அடிக்கடி வரும் சரியா, அந்த ஸ்பீசிஸை மட்டும் எடுத்து அதுக்கான ஸ்பெசிஃபிக் கேரக்டர் மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்பீசிஸ் டிஸப்பியர் ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது. ஓகேவா, ஸோ அதோட லாஸஸ்க்கான ரிப்பர்கஷன் என்ன எஃபெக்ட் இருக்கும், எக்கோசிஸ்டமில் என்ன எஃபெக்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டைகர் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதனால என்ன எஃபெக்ட் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் எது வந்து என்டேஞ்சர் லிஸ்ட்டில் இருக்குது. அதான் நம்ம இந்த ரெட் டேட்டா புக் படித்தோம் இல்லையா ஆல்ரெடி. ஓகே, அதுபடி எது என்டேஞ்சரில் இருக்குது, எது வல்னரபிளில் இருக்குது, எது கிரிட்டிக்கல் என்டேஞ்சரில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஸ்பீசிஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்பீசிஸோட காமன் நேம் என்ன, லைட்டாக வேணும் அப்படின்னா சயின்டிஃபிக் நேம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ப்ளஸ் சில முக்கியமான பேசிக் ஃபேக்ட்ஸ். இப்போ டைகர் எடுக்கிறோம் அப்படின்னா நேஷ்னல் அனிமல் ஆஃப் இந்தியா அப்படின்றது. ஓகே, இது மாதிரி சில பேசிக் ஃபேக்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கணும். இப்போது அது அந்த எக்கோசிஸ்டமில் இல்லை அப்படின்னா, இப்போ இங்கே டைகர் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும், மற்ற அனிமல்ஸோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதெல்லாம் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். எக்காலஜிக்கல் இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் பயோடைவர்சிட்டி பார்த்துட்டோம். அது ஜென்ரலாக ஓகேவா, முன்னாடி பார்த்தது பயோடைவர்சிட்டி அப்படின்றது ஜென்ரலாக குளோபல் லெவலில். அடுத்தது அதுக்கு கீழேயே இந்தியன் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்தியன் பயோடைவர்சிட்டி ஸ்பெசிஃபிக் டு இந்தியா. இந்தியாவில் என்னென்ன பயோடைவர்சிட்டி இருக்குது, என்னென்ன அனிமல் இருக்குது, என்னென்ன பிளான்ட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ அப்போது ஃபானா அண்ட் ஃப்ளோரா டைவர்சிட்டி இந்தியாவில் படிச்சுக்கிறது. இந்தியாவில் என்ன மேமல்ஸ் இருக்குது, அது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ் என்னென்ன இருக்குது, பேர்ட்ஸ் என்ன இருக்குது, ஃபிஷ் என்ன இருக்குது, கோரல்ஸ் என்ன இருக்குது, மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் எப்படி இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது மெயின்ஸில். ஓகேவா, எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றது தான். இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறதா இந்தியன் பயோடைவர்சிட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி. இப்போ அனிமல் பார்த்துட்டோமா, அனிமலில் என்ன இருந்துச்சு, மேமல்ஸ் இருந்துச்சு. ஓகேவா, கிரிட்டிக்கல் என்டேஞ்சர் அனிமல்ஸ் இருந்துச்சு, பேர்ட்ஸு, ஃபிஷ்ஷஸ் இதெல்லாம் வந்து அனிமலில் இருக்கிறது. இப்போது அதே மாதிரி பயோடைவர்சிட்டினா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் ரெண்டுமே சேர்ந்தது. ஓகேவா, அப்போ பிளான்ட்ஸில் என்ன இருக்குது அப்படின்றது தான். அப்போ பிளான்ட் டைவர்சிட்டி அப்படின்னு படிக்கும்போது ஒரு பிளான்ட்டோட கிளாசிஃபிகேஷன் பற்றி படிக்கணும். ஓகேவா, ஸோ இன்வேசிவ் ஏலியன் ஃப்ளோரா, இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். எய்தர் இன் ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும் இல்லை மெயின்ஸாக இருக்கட்டும். ஓகே, இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ்னால் இந்தியாவோட நேட்டிவாக இருக்காது அந்த பிளான்ட், வேறு எங்கேயாவது இருந்து அது வந்து வந்துருக்கும். ஓகேவா, ஸோ அதை பற்றி படிக்கிறது. அது மூலமாக எக்கோசிஸ்டமில் என்ன இம்பேக்ட் கிரியேட் ஆகும், என்ன வந்து நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்செக்டிவரஸ் பிளான்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து மெடிசினல் பிளான்ட்ஸுக்கு, அதாவது பிளான்ட் டைவர்சிட்டிக்குள்ளே இது எல்லாமே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு
நம்ம இந்தியன் பயோடைவர்சிட்டிக்கிலே என்னென்ன மெரைன் ஆர்கானிசம்ஸ் இருக்குது அப்படின்றது. சீ கிராஸ்னா என்ன, சீவீட்னா என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம். மெரைன் இது எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா சீ கிராஸ் சீவீடில் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதிலிருந்து பிளாங்டன்னா என்ன அண்ட் இட்ஸ் டைப்பு. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபைட்டோ பிளாங்டன்னா என்ன, இது எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதாவது ஓஷனில் என்னென்ன ஆர்கானிசம்ஸ் இருக்குது, ஓஷனை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம், இது எல்லாமே ஓஷன் ஆர்கானிசம்ஸ், மெரைன் ஆர்கானிசம்ஸ் இதில் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதே பயோடைவர்சிட்டியை நம்ம எப்படி கன்சர்வ் பண்ணுறதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோன்னா வைல்ட் லைஃப் சாங்சுரி, நேஷனல் பார்க் இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். கன்சர்வேஷன் ரிசோர்ஸை பற்றி இருக்குது, கம்யூனிட்டி ரிசோர்ஸ் பற்றி இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோன்னா கோஸ்டல் ப்ரொடெக்டட் ஏரியா இருக்குது, சாக்ரெட் குரூவ்ஸ் ஆஃப் இந்தியா இருக்குது, எக்ஸ்போர்ட் ப்ரோஹிபிட்டட் ஐட்டம்ஸும் நம்ம வந்து என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா ஒரு ஒரு பிளான்ட்டையோ ஒரு அனிமலையோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணுறோம். அதாவது பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ், இந்தியா எடுத்த மெஷர்ஸ். இது ஒன்றையும் பற்றி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டீட்டெயிலாக உள்ளே பார்க்க போகிறோம். ஓகே, எப்படி போகுது, எப்படி இருக்குது, கம்யூனிட்டி ரிசர்வ்னா என்ன, கன்சர்வேஷன் ரிசர்வ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை எப்படி வந்து க்ரைட்டீரியா என்ன இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றது, இது எல்லாத்தையுமே எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா உள்ள டீட்டெயிலாக படிக்க போகிறோம். இது போத் என்னென்னா இது வந்து ப்ரிலிம்ஸில் ரொம்ப முக்கியமாக. ஓகேவா? ஸோ கம்யூனிட்டி ரிசர்வ்னா என்ன, அதுக்கான க்ரைட்டீரியா என்ன அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட்டு அதே பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு குளோபல் இனிஷியேட்டிவ் என்ன இருக்குது அப்படின்றது. குளோபல் இனிஷியேட்டிவ் என்ன இருக்குது அப்படின்னா மேன் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேவா? இது யாரோடது அப்படின்னா யுனெஸ்கோவோடது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா படிக்க போகிறோம். இதுக்கு கீழே தான் என்ன வரும் அப்படின்னா பயோஸ்பியர் ரிசர்வ். நம்ம இந்தியாவில் இருக்கு இல்லையா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், இது எல்லாமே இதுக்கு கீழே தான் வரும். ஓகே, ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ்னா என்னென்னு படிக்க போகிறோம். நேஷனல் பயோஸ்பியர் ரிசர்வ் ப்ரோக்ராம் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா குளோபல் லெவலில் வந்து பார்த்தோன்னா நேஷனல் பயோஸ்பியர் ரிசர்வ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரன் பண்ணியிருக்காங்க. அதாவது குளோபல் லெவலில் இந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ஒரு நேஷனும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை வந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், மற்ற நேஷன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது. வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். இந்தியாவுக்கு எப்படி நிறைய பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்குமோ அங்கங்கே, அது மாதிரி குளோபல் லெவல்லையும் என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்கும். அதுதான் வேர்ல்டு நெட்வொர்க். இதெல்லாம் யார் கொண்டு வந்தது அப்படின்னா குளோபல் இனிஷியேட்டிவ்ஸ். ஓகே, குளோபல் லீடர்ஸ் அந்த ஆர்கனைசேஷன்ஸ் கொண்டு வந்த இனிஷியேட்டிவ்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ்னா என்ன, வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ்னா என்ன. ஸோ இதெல்லாம் வாட் அப்படின்றது என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறதும், இதோட லைட்டாக ஃபேக்ட் எடுத்து வச்சுக்கிறதும் இது எதில் யூஸ் ஆகும் அப்படின்னா ப்ரிலிம்ஸில் யூஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ். ஸோ கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு அனிமல் ஸ்பீசிஸையோ ஒரு பிளான்ட் ஸ்பீசிஸையோ கன்சர்வ் பண்ணுறது என்னென்ன எஃபர்ட்ஸ்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்றது. இது ஜென்ரலாக. ஓகேவா? ஜென்ரலாக நம்ம கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிலிம்ஸில் வந்து பார்த்தோன்னா ப்ராஜெக்ட் டைகர்னா என்ன. ஸோ ப்ராஜெக்ட் டைகர் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, 1973 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது யாருக்கு கீழே வரும் அப்படின்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே வரும். ஓகே, இதெல்லாம் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ப்ராஜெக்ட் லைன்னா என்ன, குரொக்கடைல் ப்ராஜெக்ட்டு, லெப்பார்ட் ப்ராஜெக்ட்டு, ஓகேவா, கேப்டிவ் ப்ரீடிங்னா என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதே மாதிரி ப்ராஜெக்ட் எலஃபேண்ட்டு, அதே மாதிரி செக்யூர் ஹிமாலயா இனிஷியேட்டிவ், ஹங்குல் இனிஷியேட்டிவ், இதெல்லாம். இதே ஹங்குல் இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோடது. ஓகேவா? அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா நீல்கிரி தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட். சில ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்டை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, ஏன்னா அது வந்து நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸாக இருக்கும் சில விஷயங்கள். அடுத்து வந்து பார்த்தோன்னா அவ்வளோதான். அதோட என்ன முடிஞ்சது அப்படின்னா பயோடைவர்சிட்டி முடிஞ்சது. இப்போ பயோடைவர்சிட்டியில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பயோடைவர்சிட்டினா என்ன, அதோட பேசிக்ஸ் என்ன. அப்போது இந்தியா பிளான் பயோடைவர்சிட்டியில் ரெண்டாக பிரிப்போம். ஒன்று பிளான்ட்டு, இன்னொன்று அனிமல். ஓகே, இந்தியன் பயோடைவர்சிட்டி இந்தியாவில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது. இப்போ பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்ணுறதுக்கு இந்தியா என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருக்கோம், குளோபல் லெவலில் என்னென்ன இனிஷியேட்டிவ் இருக்குது, இதை பற்றி மட்டும்தான் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா பயோடைவர்சிட்டியில் படிக்க போகிறோம். இப்போ பயோடைவர்சிட்டி படிக்கும்போது சில ஸ்பீசிஸை பற்றி நம்ம பார்த்துக்கணும். இப்போ ஸ்பீசிஸ்னு எடுக்கும்போது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா உடனே எல்லா ஸ்பீசிஸும் லிஸ்ட் எடுத்து எழுதக்கூடாது. அப்படி பார்த்தோன்னா நம்ம அதிலேயே 2-3 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா நியூஸ் பேப்பரில் எது அதிகமாக வருதோ அந்த ஸ்பீசிஸை மட்டும் பார்த்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கான பேசிக் ஃபேக்ட்ஸை மட்டும் ரெடி பண்ணி வச்சா போதும். ஓகே, அதுக்கு மேலே எதுவுமே வேணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளைமேட் சேஞ்சு ஃபண்டமெண்டல்ஸ். கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது என்னென்னா ப்ரிலிம்ஸ் ஓரியன்டாக ரொம்ப முக்கியமான மெயின்ஸ் ஓரியன்டாக ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. ப்ரிலிம்ஸ்லையுமே தேவை, சரியா, ஃபேக்ட்ஸ் தேவை. ஓகே, மெயின்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளைமேட் சேஞ்ச் சம்மந்தமாக கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும், கொஸ்டின் இல்லாமல் பேப்பர் இருக்காது. ஓகே, ஸோ அப்போ க்ரீன் ஹவுஸ் கேஸ்னால் என்ன, க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னால் எதெல்லாம் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்றத படிச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் CO2, வாட்டர் வேப்பர், இதெல்லாம் என்ன அப்படின்னா க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். ஸோ க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்ன அப்படின்றது இது முக்கியமான கான்செப்ட், க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கிளைமேட் சேஞ்ச் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக. அடுத்து வந்து பார்த்தோன்னா குளோபல் வார்மிங்னா என்ன அண்ட் இட்ஸ் பொட்டன்ஷியல் எப்படி இருக்குது, இதுவும் முக்கியம். ஓகேவா?
ஓசோன் டிப்ளீஷன்னா என்ன முக்கியம், ஓசோன் அசிடிஃபிகேஷன்னா என்ன, ரைசிங் சீ லெவல் என்ன, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைசிங் சீ லெவல்லாம் வந்து பார்த்தோன்னா நிறைய லோக்கல் கம்யூனிட்டிஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் பசிபிக் ஐலாண்ட் நேஷன்ஸ், ஓகேவா. ஸோ பசிபிக் ஐலாண்ட் நேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் ரொம்ப இம்பேக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த ரைசிங் சீ லெவல். ஓகே, இந்தியாவுக்குமே த்ரெட்டு, சவுத் இந்தியாவுக்குமே த்ரெட்டாக தான் இருக்குது. எது அப்படின்னா ரைசிங் சீ லெவல். அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்தியா அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ கிளைமேட் சேஞ்சு இந்தியாவை எப்படி இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றது. இப்போ இந்தியாவை எப்படி இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னா இந்தியா மோஸ்ட்லி என்ன எதை பேஸ் பண்ணியிருக்கோம், அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கிளைமேட் சேஞ்ச் மூலமாக எது இம்பாக்ட் ஆகும், அக்ரிகல்ச்சர் இம்பாக்ட் ஆகும், ஃபுட் செக்யூரிட்டி வந்து இதாகும், ப்ளஸ் என்ன ஆகும்னா ட்ரவுட் கிரியேட் ஆகும். ஆல்ரெடி இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா சீசனல் ரெயின்ஃபால் 4 மந்தில் வந்து பார்த்தோன்னா 80% ஆஃப் ரெயின்ஃபால் வந்து 4 மந்த்லேயே முடிஞ்சிடும். அப்போ மீதி இருக்கக்கூடிய 8 மந்த்துக்கு நம்ம எப்படி இருக்கும், வாட்டர் அந்த 4 மந்தோட வாட்டரை வச்சு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ரெயின்ஃபால் ரொம்ப கம்மியானுச்சு, கிளைமேட் சேஞ்ச் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா என்ன கிரியேட் ஆகும், வாட்டர் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். அதுதான் ட்ரவுட் அப்படின்னு சொல்லுவோம். சீ லெவல் ரைஸ் ஆகிறது, எக்கோசிஸ்டம் அண்ட் பயோடைவர்சிட்டி, அதாவது இந்தியன் கிளைமேட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மூலமாக எப்படி வந்து எக்கோசிஸ்டம் அண்ட் பயோடைவர்சிட்டி இம்பாக்ட் ஆகும், ப்ளஸ் ஹியூமன் ஹெல்த் எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அப்போது குளோபல் வார்மிங்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றது என்னென்னா கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த கார்பனை எப்படியாவது மிட்டிகேட் பண்ணணும் இல்லையா, அதை எப்படியாவது தடுக்கணும் இல்லையா, அதுக்கு சில மெஷர்ஸ் எடுத்துருக்கோம். கார்பன் மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் என்னன்னா கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன்னா என்ன. ஓகேவா. ஸோ இந்த கார்பன் சீக்வஸ்ட்ரேஷனை எப்படிலாம் பண்ணலாம், ஓகேவா, எந்தெந்த மெத்தடில் பண்ணலாம், ஓகேவா, ஃபாரஸ்ட்டில் பண்ணலாம், ஓஷனில் பண்ணலாம், சரியா. இதெல்லாம் வந்து கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ். ஓகேவா. அடுத்து வந்து கார்பன் கிரெடிட்னா என்ன, கார்பன் ஆஃப்செட்டிங்னா என்ன அப்படின்ற கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். கார்பன் டேக்ஸ்னா என்ன, ஜியோ இன்ஜினியரிங்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட். இதெல்லாம் உள்ள எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம ஸ்டாட்டிக்கில் பார்க்கும்போது இருக்கும். ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லையுமே அப்பப்போ என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா மென்ஷன் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் கிளைமேட் சேஞ்ச் இருக்குது. ஸோ கிளைமேட் சேஞ்சுக்கு இந்தியாவில் என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்றது. இந்தியன் நெட்வொர்க் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்தியன் பாலிசி வந்து எடுத்திருக்கோம். ஓகே, க்ரீன் ஹவுஸ் மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்கோம். ஓகே, கிரிஹா அப்படின்ற ஒரு மெஷர்ஸ் இருக்குது. கிரிஹா அப்படின்றது என்னென்னா பில்டிங் கோடு, அதாவது பில்டிங்க்கு வந்து பார்த்தோன்னா ரேட்டிங் கொடுக்குறது, எந்த அளவுக்கு அவங்க க்ரீன் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தோன்னா நாட்கோம் அவங்களோட மெஷர்ஸ் என்ன இருக்குது, க்ரீன் பில்டிங்னா என்ன, நேஷ்னல் ஆக்ஷன் ஃப்ரேம்வொர்க் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்தியாவோட மெஷர்ஸ் எதுக்காக அப்படின்னா கிளைமேட் சேஞ்சுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். ரொம்ப முக்கியம் எது அப்படின்னா NIFCCயும் அதுக்கப்புறம் இந்தியன் நெட்வொர்க் கிளைமேட் சேஞ்ச் அசஸ்மெண்ட், இது ரெண்டும் சரியா உள்ளே பார்க்கும்போது டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு கிளைமேட் சேஞ்ச் ஆர்கனைசேஷன்மா, குளோபல் லெவலில் கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்றது. அப்போது IPCC இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ 2024 ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்றத லைட்டாக பார்த்துக்கணும். அடுத்து வந்து பார்த்தோன்னா யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சு, அதோட கான்ஃபரன்சஸ் நடக்கும். கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க தான் UNFCCயோட ஹையஸ்ட் டெசிஷன் மேக்கிங் பாடி. ஓகேவா. இது வந்து இயர்லி மீட் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக வந்து இப்போது 2025 மீட் பண்ண போகிறாங்க. ஓகேவா, நவம்பரில் நடக்க போகுது. ஸோ அது கரண்ட் அஃபேர்ஸில் வரும்போதும் டீட்டெயில்டாக கவர் பண்ணுவோம். ஓகேவா. ப்ளஸ் இங்கே ஸ்டாட்டிக்லேயும் பார்க்க போகிறோம். ஸ்டாட்டிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட் ஆர்கனைசேஷன். ஓகேவா. ஸோ UNFCCனா என்ன, அது எப்போ ஸ்டார்ட் பண்ணுச்சு, ஓகே, அதோட மேண்டேட் என்ன, இதெல்லாம் வந்து நம்ம இங்கே பார்ப்போம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா கியோட்டோ ப்ரோட்டோக்கால்னா என்ன, அண்டு ரெட் ப்ளஸ்னா என்ன, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா குளோபல் லெவலில் எடுக்கக்கூடிய இனிஷியேட்டிவ் எதுக்காக அப்படின்னா கிளைமேட் சேஞ்சை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா குளோபல் என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டி, கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர், இந்த நேஷனல் க்ரீன் ஹவுஸ் கேஸ் இன்வென்டரிஸ் ப்ரோக்ராம் அண்ட் க்ரீன் எக்கனாமி, கிளைமேட் ஃபினான்ஸ் அண்ட் அதர் குளோபல் இனிஷியேட்டிவ். இன்னும் நிறைய குளோபல் இனிஷியேட்டிவ் இருக்குது. நான் இங்கே ஒரு சில இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன், முக்கியமானதை மட்டும். ஓகேவா. இதை பற்றி உள்ள டீட்டெயிலாக இருக்கும். ப்ளஸ் என்னென்னா குளோபல் கிளைமேட் இன்னோவேட்டிவ் இனிஷியேட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் புக்கில் ஸ்டாட்டிக்கில் இருக்கிறத அப்படியே படிச்சுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா நியூஸில் எது அடிக்கடி கவர் ஆகுதோ நியூஸில் இருக்கிறத மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். அதுக்கு தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ப்ளஸ் ஜென்ரலாக ஒரு ஐடியா மட்டும் இருக்கும். நியூஸில் இல்லை அப்படின்னாலும் சில விஷயங்களில் ஜென்ரலாக ஒரு ஐடியா மட்டும் இருக்கும். ஓகே, இந்த இன்ஸ்டியூஷன் இதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா மட்டும் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சர்மா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா எக்கனாமியில் இருக்குது, ஓகே, ஜியாகிரஃபியில் இருக்குது. அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரும் என்வரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரும் மோரர்லெஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும்.
ஓகேவா. ஸோ அப்போ அக்ரிகல்ச்சர் அப்படின்றப்போ கிராப்னா என்ன, கிராப்க்கு அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்றது. ஓகேவா. ஸோ இதுலேயே வந்து பார்த்தோன்னா கிராப்பிங் பேட்டர்னு, கிராப்பிங் சிஸ்டமு, இதை பற்றியும் படிக்கணும். ஓகேவா. அதுக்கப்புறம் வேரியஸ் டில்லேஜ் ஆப்ரேஷன்ஸ். டில்லேஜ் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது என்னென்னா ஜீரோ டில்லேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு லேண்டை வந்து பார்த்தோன்னா பயிர் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ப்ரிகாஷனரிஸ் ஆக்ஷன் எடுப்போம் இல்லையா, அந்த லேண்டை உழுறது. ஸோ இது எல்லாமே என்னென்னா டில்லேஜ் ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா. ஸோ சாயில் டைப்ஸ் ஆஃப் இந்தியாவில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சாயில் இருக்குது, அதோட கேரக்டர் என்ன இருக்குது, இது எல்லாமே ஜாகிரஃபிலையும் கவர் ஆகும், எக்கனாமிலையும் கவர் ஆகும். ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் சிஸ்டம். அடுத்து சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்ன, நேச்சுரல் ஃபார்மிங்னா என்ன, இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம்னா என்ன. அப்போது அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ கான்செப்டை கவர் பண்ணிவிட்டு இது எப்படி எக்கோசிஸ்டம்லையும் பயோடைவர்சிட்டிலையும் என்வரான்மெண்ட்லையும் இம்பாக்ஷன் நடக்குது, அக்ரிகல்ச்சர் மூலமாக என்னென்ன இம்பாக்ட் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் எடுக்கக்கூடிய ஆக்ட்ஸ் அண்ட் பாலிசிஸ் எதுக்காக அப்படின்னா என்வரான்மெண்ட் எக்கோசிஸ்டமை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஸ்பீசிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972, என்வரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி 1988, பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ரீசெண்டாகவும் நிறைய என்ன இருக்குன்னா கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட். ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெட்லேண்ட் ரூல்ஸ் 2010. நெக்ஸ்ட்டு கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன்ஸ் வெட்லேண்ட் ரூல்ஸ் 2010 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக. ஓகேவா. ஸோ ஓசோன் டிப்ளீட்டிங் அண்ட் அதோட சப்ஸ்டன்சஸோட ரூல்ஸ் என்ன, ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸை எவ்வளோ எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணணும், எவ்வளோ யூஸ் பண்ணக்கூடாது, இது எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணுற ரூல்ஸு, இ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸு, பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உள்ள எக்ஸ்டென்சிவாக கவர் பண்ண போகிறோம். ஓகே. உள்ள இது எல்லா ஆக்டை பற்றியும் பேசியிருப்போம், எல்லா பாலிசிஸ் பற்றியும் பேசியிருப்போம், இதோட இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸை பற்றியும் பேசியிருப்போம். அப்போது ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளஸ் மெயின்ஸ்லேயுமே ஸ்ட்ரெயிட்டாக கொஸ்டின் கேட்கலாம். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, அது எப்படி என்வரான்மெண்ட்டை வந்து பார்த்தோன்னா ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ மெயின்ஸுக்கும் ரொம்ப முக்கியம், ப்ரிலிம்ஸுக்குமே ரொம்ப முக்கியம் இந்த ஆக்ட்ஸ் அண்ட் பாலிசிஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்டல் ஆர்கனைசேஷன். ஆக்ட்ஸ் அண்ட் பாலிசிஸ் வேறு, ஆர்கனைசேஷன்ஸ் வேறு. ஓகேவா. இந்தியாவில் என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, அனிமல் வெல்ஃபேர் போர்டு இருக்குது, சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி இருக்குது, வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ இருக்குது, ப்ளஸ் நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி இருக்குது. இவங்களை பற்றி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பேசிக் ஃபேக்ட்ஸ். இவங்கெல்லாம் யாருக்கு கீழே வருவாங்க அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி யாருக்கு கீழே வருவாங்க அப்படின்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழே வருவாங்க. ஓகேவா. எந்த மினிஸ்ட்ரி கீழே வருவாங்க, இதெல்லாம் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபேக்ட்ஸ் மட்டும் இதில் போதும். ரொம்ப டீட்டெயிலாக இதை பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஃபிலிம்ஸ்க்கு மட்டும் பேசிக்காக ஃபேக்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய என்வரான்மெண்டல் கன்வென்ஷன்ஸ். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கன்வென்ஷன்ஸ் வேறு, ஆர்கனைசேஷன்ஸ் வேறு. ஓகேவா. கன்வென்ஷன்ஸ் அப்படின்றது எந்த ஒரு ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அதுக்கு இருக்காது. ஓகேவா. வருஷத்துக்கு ஒரு டைம் மீட் பண்ணுவாங்க, இல்லை 2-3 டைமுக்கு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு டைம் மீட் பண்ணுவாங்க. ஸோ பேசி ஒரு டிக்ளரேஷன் கொண்டு வருவாங்க, அவ்வளோதான். அதுதான் கன்வென்ஷன். ஓகேவா. ஸோ UNCED, யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, ஓகேவா, யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் கம்பேட் டெசர்டிஃபிகேஷன், ராம்சார் கன்வென்ஷன், டிராஃபிக்கு, CMS, ஓகே, சைட்ஸு, IUCN, இது எல்லாமே கன்வென்ஷன்ஸு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன்னா என்ன, வியன்னா கன்வென்ஷன் என்ன, மான்ட்ரியல் புரோட்டோகால்னா என்ன, இது எல்லா கான்செப்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். கிகாலி அமெண்ட்மெண்ட்னா என்ன, சரி, அது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமாக. இது எல்லாத்தையுமே எங்கே கவர் பண்ணுவோம் அப்படின்னா உள்ள இதெல்லாம் சும்மா நான் சிலபஸ் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா. உள்ள இது எல்லாத்தையும் ஃபுல்லாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்டென்சிவாக கவர் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கன்வென்ஷன்ஸ் எது அப்படின்னா கிகாலி, ஓகேவா, பேசல் அண்ட் ரோட்டர்டாம் கன்வென்ஷன்ஸ், IUCN பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா. ஸோ இது 3 ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். மற்றதும் முக்கியம் தான், சில பேசிக் ஃபேக்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். ராம்சார் கன்வென்ஷனும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா வெட்லேண்ட் எக்கோசிஸ்டம் வச்சுருக்கோம். 91 இருக்குது இந்தியாவில். ஓகே, 91 ராம்சார் சைட்ஸ் இருக்குது. ஓகே, அதனால் ரொம்ப முக்கியம் ராம்சார் கன்வென்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு சம் அதர் இதெல்லாம் இல்லாமல் என்வரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சில ஃபேக்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபேக்ட்ஸ் எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னா ஸ்டாட்டிக் புக்கில் இருந்துன்னா நிறைய எடுக்கலாம். ஓகேவா. ஸோ சங்கர் புக்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய எக்ஸ்டென்சிவாக நிறைய டேட்டா இருக்கும். ஓகேவா, ஸ்பீசிஸை பற்றி. ஆனால் அவ்வளோ தேவைப்படாது, அவ்வளோத்தான் நம்மளால் ஞாபகம் வச்சுக்கவும் முடியாது. ஓகேவா. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்பப்போ நியூஸில் வர்றது, ஓகேவா, எங்கேயாவது நம்ம நோட் பண்ணுறது லைட்டாக, இல்லை ஒரு ஸ்பீசிஸை பற்றி ஏதாவது ரொம்ப டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஸ்பீசிஸோட ஃபேக்ட்ஸை மட்டும் எடுத்து வைக்கிறது, இது போதும். ஓகே, நம்ம ஸ்டாட்டிக் புக்கை எடுத்து நம்ம ஸ்பீசிஸ் எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா
ரொம்ப டைம் ஆகும், அதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். ஓகே, அப்போது ஸ்டேட் அனிமலு எதெல்லாம் ஸ்டேட் அனிமல், ஸ்டேட் பேர்டு, இதெல்லாம் வந்து பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபேக்ட். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட தமிழ்நாடோட ஸ்டேட் அனிமல் என்ன அப்படின்னா நீலகிரி தார் அப்படின்றது. இந்தியாவோட ஸ்டேட் அனிமல் என்ன? டைகர். அது மாதிரி நேஷனல் பேர்டு என்ன, ஸ்டேட் பேர்டு என்ன, அதெல்லாம் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேவா? இதுவுமே நியூஸில் வந்தால் பார்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அனிமல் அண்ட் பிளான்ட் ஸ்பீசிஸு இன் நியூஸ். எந்தெந்த அனிமல் அண்ட் பிளான்ட் ஸ்பீசிஸ் நியூஸில் இருக்கோ அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நேஷ்னல் பார்க்னா என்ன, நேஷ்னல் பார்க்கோட நேம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ளஸ் அந்த நேஷ்னல் பார்க்கு எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நேஷ்னல் பார்க் எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லா நேஷ்னல் பார்க்கையும் பார்க்க முடியாது. இந்தியாவில் மொத்தம் 300+ என்ன இருக்குது அப்படின்னா நேஷ்னல் பார்க் இருக்குது. இப்போ 300+ நேஷ்னல் பார்க்கையும் லிஸ்ட் எடுத்து அதை எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு மனப்பாடம் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் என்னன்னா இன்எஃபெக்டிவாக மாறிடும். அப்போ நியூஸில் எந்தெந்த நேஷ்னல் பார்க் பற்றி அதிகமாக பேசுகிறாங்களோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். அதே மாதிரி தான் என்னென்னா வைல்ட் லைஃப் சாங்சுரி, டைகர் ரிசர்வும் அதே மாதிரி தான், எலஃபென்ட் ரிசர்வும் அதே மாதிரி தான். எதெல்லாம் நியூஸில் இருக்கோ அதை மட்டும் எக்ஸ்டென்சிவாக பார்த்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் சில லேக்கு, சில முக்கியமான டேம்ஸு, ஓகே, இந்தியாவோட பயோஸ்பியர் ரிசர்வ்ஸு, ஓகே, லிஸ்ட் ஆஃப் சாக்ரட் க்ரூவ்ஸு, அதுக்கப்புறம் மேங்க்ரூவ் சைட்ஸு, இது எல்லாத்தையுமே பேசிக்கான ஃபேக்ட்ஸு எப்போ அப்படின்னா நியூஸில் ஒன்ஸ் அது வந்துச்சு அப்படின்னா. ஓகேவா? இல்லை அப்படின்னா ரொம்ப எக்ஸ்டென்சிவாக கவர் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஓகேவா? இப்போது நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபிலிம்ஸில் எப்படி ட்ரெண்ட் இருந்துச்சுன்னு பார்த்தோம், ப்ளஸ் சிலபஸ் எல்லாமே பார்த்தோம். 3 பார்ட்டாக பிரித்து பார்த்தோம் இல்லையா? ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு வந்து எக்கோசிஸ்டம் பேசிக்ஸ்னால் என்ன, பேசிக் எக்கோசிஸ்டம் என்ன, எக்காலஜி என்ன, ஓகே, அதில் என்னுடைய இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்குது, ப்ளஸ் அதோட பேசிக் பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா பயோடைவர்சிட்டினா என்னென்னு பார்த்தோம். பயோடைவர்சிட்டியோட ஃபஸ்ட்டு பேசிக் டெஃபினிஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்ணுறதுக்கு இந்தியா என்ன ஆக்ட் எடுத்திருக்காங்க, ப்ளஸ் குளோபல் லெவலில் என்ன இனிஷியேட்டிவ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாக என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, கிளைமேட் சேஞ்ச்னா என்ன, க்ரீன் ஹவுஸ் கேஸ்னா என்ன, இதெல்லாம் சிலபஸில் இருக்கக்கூடியது தான் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன கன்வென்ஷன்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் பார்த்தோம். அக்ரிகல்ச்சரில் என்னென்னா பேசிக் டெஃபினேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கிராப் டைவர்சிட்டினா என்ன, கிராப்பிங் பேட்டர்னா என்ன, கிராப்பிங் சிஸ்டம்னா என்ன, இதெல்லாம் எதில் இருக்குது அப்படின்னா சிலபஸில் இருக்குது. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? குளோபல் கன்வென்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா? மினமாட்டா கன்வென்ஷன்ஸு, ரோட்டர்டாம் கன்வென்ஷன்ஸ்னால் என்ன, ஓகேவா? யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன், பயாலஜிக்கல் டைவர்சிட்டினா என்ன, ராம்சார் சைட்ஸ் அப்படின்றது ஒரு கன்வென்ஷன். இதெல்லாம் எதுக்காக அப்படின்றது உள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதெல்லாம் எதில் இருக்குது அப்படின்னா சிலபஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? இது எல்லாத்தையுமே என்ன பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது GS3 என்விரான்மெண்ட் செக்ஷன், அதாவது GS3 அப்படின்றப்போ இது மெயின்ஸில். ஓகேவா? மெயின்ஸில் GS3ல் என்ன இருக்குது அப்படின்னா என்விரான்மெண்ட் போர்ஷன் இருக்குது. இப்போ அதில் என்னென்னலாம் கொஷின் கேட்குறாங்க அப்படின்றது 3 to 4 கொஷின்ஸ் கேட்குறாங்க. 40 to 60 மார்க்ஸ் வரைக்கும் இதில் வருது. ஓகேவா? 3 to 4 கொஷின் 40 to 60 மார்க்ஸ் வருது. அப்போ மொத்த 250 மார்க்ஸில் ஆக்சுவலி இப்போ 40 to அதாவது 60 மார்க்ஸ் எங்கே வந்துடுது? என்விரான்மெண்ட் ரிலேட்டட் கொஷினே வந்துடுது. ஓகேவா? அப்போது நம்ம எதில் வந்து நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணோம் என்விரான்மெண்ட்டில் அப்படின்னு பார்க்கும்போது, என்விரான்மெண்ட் எங்கெங்கெல்லாம் லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேயும் என்விரான்மெண்ட் லிங்க் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் ஃப்ளட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னா ஃப்ளட்டுக்கான ரீசன் என்ன அப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்னா என்விரான்மெண்ட்டில் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தோன்னா கன்சர்வேஷன் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்லையும் என்விரான்மெண்ட் வந்து லிங்க் ஆகும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலையும் கிளைமேட் சேஞ்ச் எதனால் நடக்குது அப்படின்றது சயின்ஸ் அண்ட் டெக்கு. அதில் என்விரான்மெண்ட்டில் என்ன இம்பாக்ட் நடக்குது அப்படின்றது தான் என்விரான்மெண்ட். ஓகே, எக்கோசிஸ்டமில் என்ன இம்பாக்ட் நடக்குது அப்படின்றது என்விரான்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா GS3 கொஸ்டின் எக்ஸாம்பிள்ஸ்மா 2-3 கொஸ்டின் எப்படி கேட்குறான் அப்படின்றது. In adoption of electric vehicle rapidly growing worldwide, how do electric vehicles contribute to reducing carbon emissions? And what are the key benefits offered compared to the traditional combustion engine vehicle? ஓகே, இது கொஞ்சம் என்னென்னா எக்ஸ்டென்சிவாக கவர் பண்ணும் லைட்டாக. கொஞ்சம் என்னென்னா ட்ரெடிஷ்னல் கம்பஷன் வெஹிக்கிளுக்கும் இதுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் லைட்டாக சொன்னால் போதும். ஆனால் மேஜர் பார்ட் ஆஃப் கொஸ்டின் என்ன அப்படின்னா கார்பன் எமிஷனை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது தான். இப்போ கார்பன் டை ஆக்சைடை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது தான். அதில் EV வெஹிக்கிள் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றது. ஸோ இப்படி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ கார்பன் எமிஷன் அப்படின்னு பார்க்கும்போது கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டட் கொஸ்டின் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கமெண்ட் ஆன் நேஷனல் வெட்லேண்ட் கன்சர்வேஷன். நம்ம சொன்னோம் இல்லையா, என்ன சொன்னோம்? ராம்சார் கன்வென்ஷன் பற்றி பார்த்தோம். ப்ளஸ் அதில் நம்ம இந்தியாவில் என்ன இருக்குது அப்படின்னா ராம்சார் ரூல்ஸ் இருக்குது, வெட்லேண்ட் ரூல்ஸ் இருக்குது. அப்போது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கமெண்ட் ஆன் நேஷனல் வெட்லேண்ட் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கு. அது பண்ணுறது மூலமாக எப்படி வந்து வெட்லேண்டை கன்சர்வ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். இப்போ ஜென்ரலாக என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எடுத்தோன்னே ராம்சார் கன்வென்ஷன்ஸ் பற்றி லைட்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் பாடியில் என்ன எழுதணும் அப்படின்னா வெட்லேண்ட்னால என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, இந்தியாவுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு இது வந்து இல்லை அப்படின்னா என்ன சேலஞ்சஸ் இருக்கும், ப்ளஸ் கவர்மெண்ட் என்ன மெஷர்ஸ் எடுத்திருக்கு, ப்ளஸ் என்னன்னா கன்க்ளூஷன், வே ஃபார்வர்டு கன்க்ளூஷன், அவ்வளோதான் எழுத போகிறோம். ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க ஐபிசிசி, இந்த குளோபல் கன்வென்ஷன் சொன்னோமா, ஓகேவா, ஆர்கனைசேஷன் சொன்னோமா. இப்போ ஐபிசிசி இருக்குது. ஐபிசிசி எது ரிலேட்டடு, இந்த இது எது ரிலேட்டட்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன். அப்போ கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது அப்படின்னா சீ லெவல் ரைஸ் பற்றியும், வாட் வுட் இட் இம்பாக்ட் ஆன் இந்தியா, இந்தியாவில் என்ன இம்பாக்ட் நடக்கும் அப்படின்றதும், ஓஷன் ரீஜனில் என்ன இம்பாக்ட் நடக்கும் அப்படின்றது தான் கொஸ்டினாக இருக்கும். ஓகே. அப்போது சீ லெவல் ரைஸை பற்றி லைட்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெயின்ஸுக்குன்னு ஒரு 10 பாயிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? சீ லெவல் ரைஸஸ்க்கான காசஸ் என்ன, அதோட இம்பேக்ட் என்ன, ஓகே, அது வந்து கவர்மெண்ட் மெசேஜ் என்ன இருக்குது, வே ஃபார்வர்டு என்ன இருக்குது அப்படின்றது. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டாப்பிக்கும் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட், அவ்வளோதான். எந்த கொஸ்டின் கேட்டாலும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த 10 பாயிண்ட்டை இன்க்ளூட் பண்ண போகிறேன். அப்போது இதில் ஐபிசிசி பற்றி என்ன பண்ணணும் அப்படின்னா தனியாக கொஞ்சம் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, அதை எங்கே கவர் பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம ஸ்டாட்டிக்கில் ப்ரிலிம்ஸ் படிக்கும்போது கவர் ஆகிடும். ஐபிசிசி பற்றி கண்டிப்பாக படிப்போம். ஓகே, என்ன இருக்குது அப்படின்றது. அப்போ அதை அந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணி ப்ளஸ் நம்ம ஜென்ரலாக எழுதுகிற மாதிரி ஆன்சர் எழுதிட வேண்டியதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இது அடுத்து என்வரான்மெண்ட் தீம்ஸ் எங்கே ரெப்ளிகேட் ஆகுது அப்படின்னா எஸ்ஏலையும் ரெப்ளிகேட் ஆகும். ஓகேவா? ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இஸ் த பாத்வே ஃபார் த ஃபியூச்சர் சர்வைவல் அப்படின்றது இந்த கொஸ்டினில் என்வரான்மெண்ட் ரிலேட்டடாக எழுத முடியும். ஓகேவா? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னாவே என்வரான்மெண்ட் தான். அர்பனைசேஷன் இஸ் அ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். அடுத்து வந்து பார்த்தோன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஈக்காலஜி, இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஈக்காலஜி அண்ட் என்வரான்மெண்ட் இஸ் எசென்ஷியல் ஃபார் சஸ்டைன்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஆனால் என்ன இஷ்யூ அப்படின்னா இப்போது ரீசெண்டாக கேட்குற எஸ்எஸ் எல்லாமே என்ன இருக்கிறது இல்லை அப்படின்னா ஸ்டாட்டிக் போர்ஷனே எழுதுகிற மாதிரி இருக்கிறது இல்லை. ஆனால் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஃபிலாசபிக்கலாக கொஸ்டின் இருக்குது எஸ்ஏ கொஸ்டின்ஸ். ஆனாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா என்வரான்மெண்ட் கான்செப்ட்லாம் உள்ளே கொண்டு வந்து எழுதலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வி மே பிரேவ் ஹியூமன் லாஸ் கேனாட் ரெசிஸ்ட் நேச்சுரல் லாஸ் அப்படின்றது. ஸோ அப்போ நேச்சுரல் அப்படின்றது என்னென்னா என்வரான்மெண்ட் அண்ட் எக்காலஜியை பற்றி தான் பேசுது. ஓகேவா? அதாவது என்வரான்மெண்ட்டுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கும், எக்காலஜிக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கும். நம்ம மாறுறதுனால என்ன ஆகாதுன்னா அது சேஞ்ச் ஆகாது அப்படின்றது தான் கொஸ்டின். அடுத்து லெட்ஸ் பிரீத். ஓகே, ஓகேம்மா. இப்போது ஒரு நாள் என்வரான்மெண்ட்டை 1.5 மணி நேரத்தில் எப்படி முடிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான். ஓகேவா? ஸோ பிளான் எப்படி அப்படின்னா வீடியோ 1/2 ஹவரில் முடிஞ்சிரும் அப்படின்ற ஒரு இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வீடியோ பார்த்துடுறோம். ஓகே, வீடியோ பார்த்துட்டு வீடியோ பார்க்கும்போதே நம்ம என்ன பண்ணிடுவோம், நோட்ஸ் எடுத்துருவோம் இல்லையா, கிளாஸ் பார்க்கும்போதே நோட்ஸ் எடுத்துருவோம். இப்போ நோட்ஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்து முடிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு உடனே ஃபிலிம்ஸ் குவிஸ் அட்டன் பண்ணணும். ஒரு 20 மினிட்ஸ், 10 கொஸ்டின்ஸாக இருக்கலாம், 5 கொஸ்டின்ஸாக இருக்கலாம். நம்மளால் எவ்வளோ கொஸ்டின்ஸ் முடியுமோ அந்த டாப்பிக்கில் இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்த்தோமோ அந்த டாப்பிக்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஒரு டெஸ்ட் ஒன்று அட்டன் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஷார்ட் நோட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. டெஸ்ட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஷார்ட் நோட்டு, சும்மா நீ ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்துருப்போம் கிளாஸில், அந்த நோட்ஸில் இப்போ 2-3 பேஜ் 4 பேஜ் இருக்குது அப்படின்னா ஒரு 1/2 பேஜில் இல்லை 1 பேஜில் அதை எப்படி ஷார்ட்டாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிறோம். நோட்ஸ் எடுத்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே டாப்பிக்கில் ஒரு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் 20 மினிட்ஸில். ஓகேவா? ஸோ இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாளில் என்வரான்மெண்ட்டை அன்னைக்கு என்ன டாபிக் எடுக்கிறோமோ அதை கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு கவர் பண்ணதை வீக்லி என்னென்ன கவர் பண்ணமோ அது எல்லாத்தையும் ஒரு வீக்லி ரிவிஷன் பண்ணிடணும். லைட்டாக ஒரு தடவை திருப்பி பார்த்துணும். எதனா உன்னோட ஷார்ட் நோட்டாக இருந்தாலும் ஓகே தான். ஓகேவா? முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஷார்ட் நோட்டை யார்கிட்ட ரெக்டிஃபை பண்ணியிருக்கணும், மென்டார்ஸ்ட்டை ரெக்டிஃபை பண்ணியிருக்கணும், இல்லை டீச்சர்ஸ்ட்டை ரெக்டிஃபை பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா நமக்கு எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக தான் தெரியும். ஓகேவா? ஏன்னா நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, இது முக்கியம் இது முக்கியம் இது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் சில விஷயங்கள் தேவையில்லாததே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எடுப்போம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா மென்டார்ஸ்ட்டை கண்டிப்பாக என்ன பண்ணோம் அப்படின்னா ஷார்ட் நோட்டை ரெக்டிஃபை பண்ணியிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எப்படி வந்து ஒரு ஸ்பீசிஸை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா, சின்ன சின்ன ஃபேக்ட்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றது. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிமோனிக் கிரியேட் பண்ணலாமா, இப்போ ஐயூசிஎன் ஆர்டர் இருக்குது. ஐயூசிஎன் ஆர்டர் என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ்டிங்ஷனு, ஓகே, என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸு, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு, ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா வல்னரபிள், நியர்லி த்ரெட்டன்டு, லீஸ்ட் கன்சர்ன். இப்படி என்ன இருக்குது அப்படின்னா எப்படி வந்து அது வல்னரபிள் ஸ்டேட்டில் இருந்து இதான் அதோட ஆர்டர், ஐயூசிஎனோட ரெட் புக்கோட ஆர்டர். இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், அப்படியே ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா, எக்ஸ்டிங்ஷன்லேருந்து ஆரம்பிச்சு. அப்போது எவர் வி கேன் எஸ்கேப் இந்த மாதிரி ஒரு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிமோனிக்கோ இல்லை ஒரு பாயிண்ட்டோ ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்படி க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், அதை மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டபிள்யூ இருக்கா, ஃபஸ்ட் என்ன இருக்குது, எவர் இ இருக்கா, எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இடபிள்யூ இருக்கா, எக்ஸ்டிங்ஷன் இன் வைல்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது, சிஆர் இருக்கா, கிரிட்டிக்கல் என்டேஞ்சர், இங்கே கேன் இருக்குது. ஸோ கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்.
இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஈஸியாக ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு என்ன கிரியேட் பண்ணலாம், நிமோனிக்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்பீசிஸை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு ஸ்பீசிஸை வந்து கீவேர்டு வச்சு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைகர். டைகர் ஆக்சுவலி ஐயூசிஎனில் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னா என்டேஞ்சர் ஸ்டேட்டஸில் இருக்குது. அப்போ ஜென்ரலாக நம்ம எப்படி ஞாபகம் ஒரு காமெடியாவோ இல்லை ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் எப்படி இருக்குது அப்படின்னா நேஷ்னல் ப்ரைடு பட் இன் டேஞ்சர். டைகர் அப்படின்றது நேஷ்னல் ப்ரைடு. ஏன் நேஷ்னல் ப்ரைடுன்னு சொல்கிறோம், இது நேஷ்னல் அனிமல். ஓகேவா? அப்போ அது எதில் இருக்குது அப்படின்னா டேஞ்சரில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால தான் என்டேஞ்சர்ட் அப்படின்றது. ஓகேவா? அதே மாதிரி கிரேட் இண்டியன் பஸ்டர்ட் அப்படின்றது. பஸ்ட்னா என்ன சொல்லுவோம், பஸ்ட் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. அப்போ அது எதில் இருக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட் கானில் இருக்குது, கிரிட்டிக்கலி என்டேஞ்சரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில கீவேர்ட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ரைனோ அப்படின்றது வல்னரபிளில் இருக்குது. ஒரே ரைனோ அப்படின்றது என்னன்னா ஒன் ஹார்ன் ரைனோ அப்படின்னு சொல்லுவாங்க. ரைனோக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒன் ஹார்ன் இருக்கும். ஸோ ஒன் இருக்குது, ஒரே ஒரு ஹார்ன் தான். ஜென்ரலாக நம்ம ஹார்ன்னா என்ன சொல்லுவோம், ரெண்டு ஹார்ன் இருக்குது அப்படின்னு சொல்லுவோமா. இப்போ கோட்டு கவுக்குலாம் ரெண்டு ஹார்ன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஒரே ஒரு ஹார்ன் இருக்கிறதுனால அது எதுவும் என்னவா இருக்குது அப்படின்னா வல்னரபிள் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றது லைட்டாக அப்படி. ஓகே, அந்த மாதிரி ஏதாவது காமெடியாவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சோ ஏதோ ஒன்று ரிலேட் பண்ணியோ ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி தான் ஆலிவ் ரிட்லி டர்ட்டில். ஆலிவ் எப்படி இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதனால் அது எப்படி இருக்குது, ஃப்ரெஜைலாக இருக்குது. அதனால் அது வல்னரபிள் அப்படின்றது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஸ்னோ லெப்பார்ட் அப்படின்றது என்ன, ஸ்னோ லெப்பார்ட் ஆக்சுவலி என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோஸ்ட் ஆஃப் ஹிமாலயா அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் அது கோஸ்ட்டாக இருந்தாலுமே அது எப்படி இருக்கும், வல்னரபிளாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? கோஸ்ட் எப்போவுமே எதில் இருக்காது, வல்னரபிள் ஸ்டேட்டில் இருக்காது. நம்ம பார்க்குற எல்லா மூவிஸ்லையுமே கோஸ்ட் என்னவாக இருக்காது, வல்னரபிளாக இருக்காது. ஆனால் இங்கே கோஸ்ட் என்னவாக இருக்கா, வல்னரபிளாக இருக்குது அப்படின்றது. ஏன் அப்படின்னா ஸ்னோ லேப்பார்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோஸ்ட் ஆஃப் ஹிமாலயா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியாட்டிக் லைன். ஏசியாட்டிக் லைன் அப்படின்றது என்னென்னா ஒன்லி எங்கே மட்டும்தான் இருக்குன்னா கிர் எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத் கிர் ஃபாரஸ்ட்டில் மட்டும்தான் ஏசியாட்டிக் லைன் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. அப்போ அங்கே மட்டும் இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் அது என்னவா இருக்குது அப்படின்னா என்டேஞ்சர்டாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் விஷுவல் மெமரிமா. நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, நேஷனல் பார்க்ஸு, வைல்ட் லைஃப் சாங்சுரி, பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இதெல்லாம் வந்து அப்படியே மெமரைஸ் பண்ண முடியாது, ராட் லேர்னிங் பண்ண முடியாது. அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்னா சரி ஓகே சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் ஈரோட்டில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளே என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹேண்ட் ட்ராயிங் மேப்பை ட்ரா பண்ணி அதில் எந்த ஸ்டேட்டில் இருக்குது, இப்போ சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் அப்படின்னா ஈரோட்டில் இருக்குது அப்படின்றத மார்க் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். ஓகேவா? தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றது. அப்போ ஒன்ஸ் நம்ம எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதை மட்டும் பார்த்துட்டு போனால் போதும். ஓகே, இந்த ஸ்டேட்டில் எது இருக்குது, இந்த ஸ்டேட்டில் எது இருக்குது, இந்த ஸ்டேட்டில் எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்டடி மெட்டீரியல்மா. எப்படி என்வரான்மெண்ட்டை படிக்கிறதுக்கு எங்கே இருந்தெல்லாம் ஸ்டடி மெட்டீரியல் எடுக்கலாம் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா ஆப்வியஸாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்சிஆர்டி சோர்ஸ் வரணும். என்சிஆர்டி சோர்ஸில் கிளாஸ் 12th பயாலஜி புக்கில் லாஸ்ட் ஒரு 2 சாப்டர்ஸ் மட்டும். ஓகே, ரொம்ப எக்ஸ்டென்சிவாக உள்ளே பூந்து எல்லாத்தையும் படிக்க வேணும். லாஸ்ட் 2 சாப்டர் இருக்கும், அது மட்டும். ஓகேவா? ப்ளஸ் ஐகெட் ஐஏஎஸ் அகாடமியோட கிளாஸஸ்ஸு, நம்மளோட பவர் பாயிண்ட்டு, நம்மளோட பிரிண்டட் நோட்ஸு, இது மட்டும் மோர் தென் எனஃப். இதுவே போதும். ஓகேவா? இதுலேயுமே அதிகமாக இருக்கும், எக்ஸ்டென்சிவாக இருக்கும். ஓகேவா? ஆப்ஷனல் சோர்ஸ் என்ன அப்படின்னா என்வரான்மெண்ட் ஈக்காலஜி பை மசீத் ஹுசைன், இன்னொன்று வந்து பை சங்கர். இது ரெண்டும் சொல்லுவோம். பட் ஆனால் என்னென்னா இதில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஃபேக்ட்ஸாக இருக்கட்டும், டேட்டாவாக இருக்கட்டும், எல்லாமே அதிகமாக இருக்கும். இப்போ சங்கர் ஐஏஎஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த புக்கு ஓகே எக்ஸ்டென்சிவாக ஹோலிஸ்டிக்காக எல்லாமே கவர் ஆகும். பட் ஆனால் ஃபேக்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், அவ்வளோத்தையும் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்போது நோட்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ கிறிஸ்பாக வச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இதுவே போதும், மோர் தென் எனஃப் தான். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் சோர்சஸ். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்லி சோர்ஸ் என்னென்னா ஹிந்து நியூஸ் பேப்பர், ஏதாவது ஒரு மந்த்லி மேகசின். ஓகேவா? இந்த நியூஸ் பேப்பர் போதும். எக்ஸ்ட்ரா கவர் பண்ணலாம், என்னென்னா டவுன் டு எர்த்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸு, பிஐபி இது எல்லாமே பார்க்கலாம். ஆனால் வேஸ்ட்னா அது அவ்வளோவா என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ணவும் மாட்டோம், ப்ளஸ் நம்ம ஃபாலோ பண்ணவும் மாட்டோம். ரொம்ப என்ன ஆகிடும் அப்படின்னா ஹெவி ஆகிடும். ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இதை ரீட் பண்ணுறதுக்கே நமக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும் அப்படின்னா கண்டிப்பாக பிகினர்ஸாக இருந்தோம் அப்படின்னா 3 hours ஆகிடும் நியூஸ் பேப்பர் இதை ரீட் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது இப்போதைக்கு வேணும். ஓகேவா? இல்லை அப்படின்னா இதில் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக வந்துச்சு அப்படின்னா அதை எங்கே கவர் பண்ணிடுவாங்க அப்படின்னா மந்த்லி மேகசினில் கவர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா இது மூணையும் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ எதை நம்ம இது பண்ணலாம் அப்படின்னா ஹிந்து நியூஸ் பேப்பரு ப்ளஸ் மந்த்லி மேகசின், இதுவே போதும். மந்த்லி மேகசினில் ஹிந்து நியூஸ் பேப்பரில் இல்லாததை மந்த்லி மேகசினில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கவர் பண்ணிடுவாங்க. இப்போ மந்த்லி மேகசினில் இதில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதெல்லாம் தூக்கி இங்கே போட்டுருவாங்க.
ஓகேவா. ஸோ அப்போ இந்து நியூஸ் பேப்பர் ப்ளஸ் ஒரு மந்த்லி மேகசின், ஒரு மந்த்லி கம்பைலேஷன், அதோட நிப்பாட்டிக்கலாம். ஓகேவா. கரண்ட் அஃபேர்ஸ் ஹோலிஸ்டிக்காக இப்போ இன்ன வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ணதில் எப்படி வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது. என்விரான்மெண்ட் இக்காலஜியில் இருந்து இன்ன வரைக்கும் 26 கொஸ்டின் வந்திருக்குமா. ஓகே, அப் டு 2025 வரைக்கும். ஓகேவா. 26 கொஸ்டின் வந்திருக்கு. பயோடைவர்சிட்டி, ஸ்பீசிஸ், நேஷனல் பார்க் இதில் இருந்தெல்லாம் 81 கொஸ்டின் வந்திருக்கு. அப்போ மேஜர் பார்ட் ஆஃப் இது எங்கே இருக்குது அப்படின்னா பயோடைவர்சிட்டி அந்த இதில் தான் இருக்குது. ஓகேவா. ஸ்பீசிஸு, பயோடைவர்சிட்டினா என்ன, ப்ளஸ் அதோட கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பொல்யூஷன்ஸு, அதில் இருக்கக்கூடிய ஆக்ட்ஸு, பாலிசிஸு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு 31 கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ட்ரீட்டிஸு, கன்வென்ஷன்ஸு, இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டிஸு அதோட கன்வென்ஷன்ஸ் அதுலேருந்து ஒரு 38 இருக்குது. இது முழுக்க முழுக்க என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான். கரண்ட் அஃபேர்ஸில் இருந்ததை மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. அடிக்கடி பேசினது ப்ளஸ் ஏதோ ஒரு இஷ்யூ கிரியேட் ஆனது அந்த மாதிரி எடுத்து. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் பாலிசிஸ் வேறு. ஓகேவா. இது வந்து என்னது ட்ரீட்டிஸ் வேறு, பாலிசிஸ் வேறு. சரி, அந்த நேஷனல் இன்டர்நேஷ்னல் பாலிசிஸ்லேருந்து ஒரு 18 கொஸ்டின் வந்திருக்கு. அக்ரிகல்ச்சர் கொஸ்டின் வந்து ஒரு 12 கொஸ்டின் வந்திருக்கு வரைக்கும். ஓகேவா. அப்போது சப்ஸ்டான்ஷியல் போர்ஷன் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எங்கே நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா பயோடைவர்சிட்டி, ஸ்பீசிஸ் அண்ட் நேஷனல் பார்க் இதில் ஸ்பெண்ட் பண்ணணும். ப்ளஸ் எங்கன்னா இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ், நேஷனல் ட்ரீட்டிஸ் இதில் ஸ்பெண்ட் பண்ணணும். ப்ளஸ் எல்லாத்த பற்றி என்ன இருக்கணும் அப்படின்னா ஓவரால் ஐடியா இருக்கும். ஓகேவா. ஓகேம்மா. ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி கிளாஸில் ஃபஸ்ட்டு என்விரான்மெண்ட்டை எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்றது. ஓகேவா. ஸோ என்விரான்மெண்ட் படித்தோம் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்டென்சிவாக அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ அவ்வளோ நம்ம என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா கவர் பண்ண தேவையில்லை. ப்ளஸ் இதோட ரிஃப்ளெக்ஷன்ஸும் மற்ற டாபிக்ஸ்லையும் இருக்கிறதுனால, மற்ற சப்ஜெக்ட்ஸ்லையும் இருக்கிறதுனால இதில் என்ன தேவையோ கிறிஸ்பாக அதை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். ஓகேவா. எக்ஸ்ட்ரா சோர்ஸஸ் எக்ஸ்ட்ரா எதுவுமே தேவையில்லை. நம்ம கிளாஸு, நம்மளோட பவர் பாயிண்ட்டு ப்ளஸ் நம்மளோட பிரிண்டட் நோட்ஸ் இதை மட்டும் பார்த்தாவே போதும். அதுவே அதிகமாக தான் இருக்கும். ஒரு டாப்பிக்கு 9 பேஜுக்கு மேலே இருக்கும். அதுவே நோட்ஸ் 9 பேஜ் இருக்கும். ஓகேவா. ஸோ அதுவே போதும், வேறு எதுவும் ரெஃபர் பண்ண தேவையில்லை. ஓகேவா. ஓகே, தேங்க்யூம்மா.